சார் உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் சுகந்தி. நான் திருவான்மியூர்ல இருந்து வரேன். இன்சூரன்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இந்த புட்டு பத்தி சொல்லுங்க. இந்த புட்டு எந்த ஒரு ஸ்பெஷல் இல்லை, நார்மலா உங்க வீட்டுல செய்யற ஒரு விஷயமா? புட்டுனாலே நாகர்கோயில் அந்த பக்கம் ஸ்பெஷலா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காலையும் இது ரொம்ப ஸ்பெஷல். ஓ அப்படியா? ஓகே. சிக்கன் புட்டு ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் ஃபுட் அப்படின்னு இருக்காங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு இது எப்படி தெரியும்? நீங்க நாகர்கோயிலா? இல்ல, என்னோட ஃப்ரெண்டு ஒரு வாட்டி செஞ்சிருக்காங்க. அதை வச்சுதான் நான் அதுல இருந்து உங்களுக்கு டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு. ஸோ இந்த ரெசிபியும் நாங்க கேட்ச் பண்ணிட்டோம். ஃபைன். ஸோ இப்போ இந்த சிக்கன் புட்டுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத பார்த்துட்டு குக் பண்ண ஆரம்பிப்போம். சிக்கன், வெங்காயம், மிளகாய் தூள், எண்ணெய், உப்பு, மஞ்சள் தூள், சோம்பு, பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய், பூண்டு, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை. ஸோ சிக்கன் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நல்லா மின்ஸ்ட் சிக்கன் மாதிரி கொத்தி வச்சிருக்கோம், முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்னதா. ஆனா இதை பாயில் பண்ணணும். பாயில் பண்ணி அதுக்கப்புறம் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸில போட்டு எடுத்து. ஓ, மிக்ஸில போட்டு எடுக்க போறோம். நான் கூட பிச்சு குடிச்சு போடுவாங்க சில பேர். அப்படி ரொம்ப தூளா வேணும்னா, ரொம்ப சின்ன சின்னதா வேணும்னா அப்ப இது மிக்ஸில போட்டு. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் இப்ப அந்த பாயில் பண்ற வேலையை தான் பண்ண போறோமா இல்ல? இல்ல மேம், ஃபர்ஸ்ட் பாயில் பண்ணிடணும். ஓகே. பாயில் பண்றதுக்கு தண்ணி ஜக்ல இருக்குப்பா. அண்ட் பாயில் பண்ணுறோம்னாலே நம்ம வந்து போன்லெஸ்ஸா இல்லை போனோட சிக்கனான்னு கேட்க வேண்டாம். ஏன்னா போன்லெஸ்ஸாக தான் நமக்கு வேணும். ஏன்னா அரைக்க போகிறோன்னு இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு நான் டிஷ்யூ தரேன். இதுல கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு. ஓகே. கொஞ்சமா போட்டா போதும். பெருஞ்சீரகம் இருக்கு, பட் அடுத்து நம்ம அதை யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த மஞ்சத்தூள்ல சிக்கன் குக் ஆகி பாயில் ஆகி கிடைச்சப்புறம் தான் அடுத்த வேலையா? ஓகே. சோ அடுத்த வேலை என்ன பண்ண போறோம்? ஏதாவது அரைக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கா? மிளகு, சீரகம் இதெண்டையும் ரோஸ்ட் பண்ணி அரைச்சு. ஓகே, ரோஸ்ட் பண்ணி அரைச்சிக்கலாமா? அப்ப ஒண்ணு பண்ணலாம். இதை எடுத்து இங்க எடுத்து அந்த கடாயை அங்க ஷிஃப்ட் பண்ணிப்போம். சோ அப்படியே வந்து இது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும், அது ஒரு பக்கம் ரெடி பண்ணிடலாம். மாத்திடலாமா? சீரகம் அதுக்கப்புறம் மிளகு. இதை கூட எடுத்துக்கலாம்பா. ஓகே. ஸோ நல்லா மிளகு ஜீரகமும் நமக்கு வாசனை வந்து அரைக்கலாம். ஓகே, பச்சை வாசனை போயாச்சு அப்படிங்கும்போது எடுத்து ஆற வச்சுட்டு அரைக்க போகிறோம். ஸோ ஆற வைக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. எப்படின்னா பெருசாக அது வந்து அவ்வளோ ஹீட் ஆயிருக்காதுங்கிறதுனால சட்டுன்னு நம்ம வந்து அரைக்கிற வேலையை பார்த்துலாம். அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் என்ன ஆயிட்டு இருக்குன்னா நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சூடுபட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி சின்ன சின்ன பீசஸ் அப்படிங்கிறதுனால இப்போ பார்க்கறதுக்கே ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட் கிட்டத்தட்ட அப்படி திருப்பி போட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு நல்லா வெந்தது தெரியுது பாருங்க. ஸோ ஃபைனாக வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் ஃபுல்லாக வெந்துடும். ஓகே. ஸோ இந்த சைடு எல்லாத்தையும் கொஞ்சம் திருப்பி போட்டேன். ஏன்னா அடுத்த சைடு கொஞ்சம் நல்லா வேகட்டுங்கிறதுனால. பேபி இதை தான் க்ளோஸ் பண்ணி வைக்கலாமாமா இல்லை அப்படியே ரெடி ஆயிடுமா? ஓகே. ஏன்னா சின்ன சின்ன சிக்கன் பீஸாக தான் இருக்கு. ரொம்ப நம்ம வந்து அதுக்கு மெனக்கெட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னது இது இவ்வளவு ஓவரா வெடிக்க ஆரம்பிக்குது? மிளகு வெடிக்கும். மிளகு வெடிக்குமா? இந்த விஷயமே இப்பதான் தெரியுது. இருந்தாங்கம்மா, தட்டு பெட்டரா இருக்கு, போட்டுடலாம். நம்ம இதுல புட்டுக்கும் செஞ்சிடலாம். ஆஹா, ஓகே. இது ரெடி ஆன உடனே புட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்ப அதுல வேற ஏதாவது வேலைகள் இருக்கா? சிக்கன் கிடைக்கணுமா? இல்ல, சிக்கன் வேணும். அது வரைக்கும் நம்ம வெங்காயம் அதெல்லாம் வதக்கலாமா? ஓகே. ஆயில் மேம்.
கோகனட் ஆயில் ஊத்துனீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே, அது இல்லாத ஒரு டைம்ல வந்து நம்ம நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு மேம். பூண்டு போட்டுக்கிறேன் மேம். கொத்தமல்லி தேவைப்படும்ல? தேவைப்படும், ஆனா இப்ப இல்ல மேம், லாஸ்ட்ல. ஓ, இது போட்டுட்டு அரைச்சிடுவோம். நெக்ஸ்ட் ஆனியன் போட்டுங்க. இப்போ ஆனியன் போட்டு ஆனியன் வதங்குற கேப்புக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மிளகு அண்ட் ஜீரகத்தை வறுத்து வச்சிருக்கோம்ல, அதை மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு நல்லா ஃபைனா இதை பவுடர் பண்ண முடியும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பிளேடை விட வந்து கம்மியாக தான் இருக்கு இன்க்ரீடியன்ட்டுங்கிறதுனால ஓரளவுக்கு அரைய முடிகிற அளவுக்கு எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் அரைக்கலாமா? போதுமாப்பா? போதும் மேம். இது போதுமா? போதும். ஓகே. ஸோ ஓரளவுக்கு நம்ம சொன்ன மாதிரி குவான்டிட்டியை பொறுத்து தான் அது அரையுங்கிறதுனால இந்த குவான்டிட்டிக்கு எவ்வளோ அரைக்க முடியுமோ அரைச்சிருக்கோம். ஸ்ப்ளிட் பண்ணுமா இல்ல சும்மா அப்படியே போட்டுலாமா? ஓகே. ஒரு காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா. ஓகே. குக்கிங் பெரிய வேலையா இருக்கே அப்படின்னா இது கூட பண்ணலன்னா எப்படி இன்னும் வந்து சிக்கன் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அரைக்கிற வேலை இருக்குன்னு இருக்காங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆல்ரெடி அரைச்ச விஷயம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஒரு பிளேட்ல போட்டுக்கலாம். ஏன்னா அப்பதான் சிக்கனை அரைக்கிறதுக்கு நமக்கு ஜாரை ஃப்ரீ பண்ணிக்க முடியும். ஸோ அரைச்சது இங்க இருக்கு, மறுபடியும் ஒரு வாட்டி எப்படி அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். போட்ட குவான்டிட்டியை பொறுத்து முடிஞ்ச வரைக்கும் அந்த குவான்டிட்டி கம்மியா இருக்குங்கிறதுனால பவுடரை அரைச்சிருக்கோம். இதை எடுத்து பிளேட்ல போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள வந்து இங்க சிக்கன் பாருங்க 2 minutes ரெடி ஆயிடும். நீங்களே ரெடி ஆயிடுச்சா? அந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குன்னா சிக்கன் கண்டிப்பா ஓ, தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம குக் பண்ணிடலாம். ரொம்ப வத்த வேண்டாம். இப்போ சிக்கன் நம்ம எடுத்துடலாமா? எடுத்துடலாம். சோ எடுத்துடலாம்னா ஆஃப் பண்ணிட்டு ஆற வைக்க போறோம். அப்படியே ஆறட்டுமா இல்ல வேற ஏதாவது சிக்கன் மாத்திட்டு கூட ஆற வைக்கலாம். இங்கே வைக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சா? போயிடுச்சு மேம். இப்போ கொஞ்சம் ஆறுனா கூட போதும். மிக்ஸில வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு மிக்ஸில போட்டு எடுத்துக்கலாம். சிக்கன் அரைக்க போறோமா? ஓ, சிக்கன் சில்லி பவுடர் போட்டு அரைச்சது தான் பெட்டர். ஆமா. இந்த ரெசிபியோட டச் போட்டா அந்த ரா ஸ்மெல் வரும். எவ்வளவு நேரம் தான் குக் பண்ணாலும் அந்த ஸ்மெல் வரும். மிளகு மட்டும்தான் இறக்கும் போது போடணுமே தவிர்த்து இது வந்து அரைக்கும் போதே போட்டு. ஓகே. ஸோ இப்போ ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அதை சிம்ல வச்சிருக்கோம். சிம்ல வச்சாலும் அதை ஆஃப் பண்ணி தான் ஆகணும். நான் சொன்ன மாதிரி அது ரெடி ஆகணும். அது ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி ஆகணும். ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சதுக்கு அப்புறம் இதை எடுத்து அதுல போட்டுட்டு வேலையை பார்க்க போறோம்னு சொல்லியிருக்கோம். அண்ட் இங்க வந்து கடாயில நம்ம போட்ட மசாலா விஷயங்கள்லாம் ரெடி ஆயிடுச்சு. அதையுமே சிம்ல வச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிக்கன் ஆறுனதுக்கு அப்புறம் அரைக்கிறோம்னு சொல்லியிருந்தோம்ல, அதுதான் இப்ப பார்க்க போறோம்.
ஓகே, இதுல வந்து மிளகாத்தூளை போட போறோம் இல்லையா? அவ்வளவு போதும். அரைச்சிடுவோமா? அரைச்சிடலாம். ஓகே, பல்ஸ் தான் பண்ணியிருக்கேன், பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் பண்ணலாமா? கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் புட்டு ரெடி ஆயிருச்சு. போட்டுடலாமா? போட்டலாம். ஓகே, சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். சிக்கன் அண்ட் மிளகாத்தூளோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா குக் பண்ணிட்டு தான் தெரியும். ஏன்னா சிக்கன் தனியாக இருந்தால் இவங்க சொல்கிற மாதிரி அது ஒரு மிளகாத்தூளை போட்டு அதை ஊறத்துக்கு அரைச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லாவே செட் ஆகிடும்ல. குக்கான சிக்கன் தான் ஆல்ரெடி. இதுக்கப்புறம் குக்காகிற டைமிங் தேவையில்லை, பட் கொஞ்சம் நேரம் அதை சேர்ற டைமிங் கொடுக்கணும். இதுக்கப்புறம் முக்கியமாக உப்பு இன்னும் ஆட் பண்ணலாம். உப்பு இனிமேல் தான் போட போகிறோம். இனிமே தான் ஆட் பண்ணணும். ஹீட்ல கொஞ்சம் உதிரியா வரணும், அதனால கொஞ்சம். கொஞ்சம் சிக்கன் இருக்கும் இல்லையா தண்ணி, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை ஆக இன்னும் உதிரியா வர ஓஹோ. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும். சோ ஃபுல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா தான் உப்பு போடணுமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டிருக்கோம்ல மேம், அதனால இது எல்லாமே ஃபுல்லா ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் உப்பு ஆட் பண்ண முடியும். அதனால லாஸ்டா உப்பு, அதுக்கப்புறம் மிளகு சீரகம் தூள் போட்டா முடிஞ்சது. ஓகே. ஆமா, இது ஒரு மெயின் இன்கிரீடியன்ட் இருக்கு. நான் உப்பு மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகும்னாங்கள, அது ஃபுல் ட்ரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டு வருது. இப்போ ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு, அப்படியே புட்டு வாசனை இப்போ நல்லாவே வருது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? அடுத்து உப்பு போட்டுக்கலாம். லாஸ்ட்ல உப்பு போட்டுக்கலாம். ஓகே. நான் சொன்ன மாதிரி இது டயட்ங்கிறதுனால உப்பு நமக்கு ஏத்த மாதிரி, டயட் ஃபாலோ பண்றவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். நமக்கு டயட்டுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்கிறதுனால உப்பு எவ்வளவு தேவையா? யோசிச்சு பாருங்க, லைஃப்ல வந்து இவங்க வந்து டயட்டுங்கிறாங்க. நம்மளும் இங்க வந்து ஒரு வேலைக்காக ஃப்ரெண்டு சொல்லும் போது நான் வந்து வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப இந்த ரெசிபி சொன்னாங்க. அதனால உப்பு, அதெல்லாம் சுகர், அந்த ஒயிட் ஐட்டம்ஸ், அதாவது சுகர், சால்ட் அதெல்லாம் கம்மி பண்ணி அப்படிலாம் சொல்லுவாங்க. உங்களுக்குன்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல, உங்க பாடி என்ன சொல்லுது, உங்களுக்கு உங்களோட பிசிக் வந்து தயிர் சாப்பிடணும்னு சொல்லுதா, சாப்பிடு. பால் குடிக்கணும்னு கேட்குறீங்களா, ஹாட் வாட்டர்ல குடிக்கணும்னு நினைக்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், சாக்லேட் எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு சாப்பிட்ருங்க. இங்கே வந்து நாங்கள் சும்மா சொல்லலாம்னா, நாங்கள் கிச்சன் ஷோவில் அதெல்லாம் சொல்றது இல்லை. ஏன்னா கிச்சன் ஷோவில் பொறுத்த வரைக்கும் இங்கே பண்ணுற ரெசிபி நல்லா சாப்பிடுங்க அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். டயட் இருக்கிறவங்களுக்கு கூட நல்லா சாப்பிட்ற மாதிரி ரெசிபி பண்ணுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த உப்பு போட்டுக்காதீங்க, உப்பை கம்மியாக போடுங்க அப்படின்னா, நம்ம வாழ்கிற லைஃப்ல உப்பை கூட சாப்பிட முடியல உங்க இஷ்டத்துக்கு அப்படின்னா அப்புறம் அந்த லைஃப் எதுக்கு? தேவையே கிடையாது. ஸோ மேக் ஷோர் யூ ஈட் குட் வெல், அவ்வளோதான். ஸோ இப்போ முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் வந்து மிளகு. ஓகே, ஃபைன். அவ்வளோ போதும். ஃபைன். இப்போ நம்ம எல்லாமே இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டாச்சு. குக் பண்ற டைம் இதுக்கப்புறம் கொடுக்க போறோமா இல்ல அவ்வளவுதானா? மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணலாம், அவ்வளவுதான். ஓகே, ஃபைன். இப்போ வந்து நம்ம போட்ட அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண பவுடரை தொடர்ந்து கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி கார்னிஷ் பார்ட்டுக்கு போட்டாச்சு.
ஆஃப் பண்ணலாமா இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் குக் ஆகட்டுமா? அவ்வளவுதான் மேம், முடிஞ்சது. முடிஞ்சிச்சா? எடுத்து வச்சிடலாமா? ஆஃப் பண்ணிட்டுமா? பண்ணிடுங்க. ஸோ அவங்க சொன்ன அந்த புட்டு ஃபீல் இருக்குல்ல, அது இந்த பிளேட்டில் எடுத்து வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபீல். அப்படி வந்து அந்த ஸ்பூனில் எடுத்து அப்படி போடும்போது ஐ ஃபீல் தட் புட்டு, அடடா இதுதான்மா புட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் அந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ரவுண்டாக ஒரு டேக் மாதிரி ஆயிருக்கு சிக்கன். அந்த குக் பண்ணது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுமா தெரியல, அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லா இருக்கு எடுத்து வைக்கிறதுக்கு. அப்போ டேஸ்ட் பண்ணும்போதும் சூப்பராக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சிக்கன் புட்டு அப்படின்ற ஒரு ரெசிபி எடுத்துக்கிட்டோம். அதை ஒரு அருமையான ஒரு கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, குக்கிங்கில் இந்த மாதிரி ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டாக அந்த சிக்கன் ரெடியான விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை கொஞ்சம் அந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குது, அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது சிறப்பு. அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெடியாக இருக்கு. டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சிக்கன் புட்டை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, சிக்கனை எடுத்தோம். சிக்கனை வந்து பாயில் பண்ண வேண்டிய வேலைகள் இருந்துச்சுங்கிறதுனால தண்ணி விட்டு சிக்கனை போட்டு அதில் தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது ஒரு பக்கம் பாயில் ஆகிட்டே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வறுத்து அரைக்கிற வேலை இருந்துச்சு. ஸோ கடாயில் நம்ம முழு மிளகு அண்ட் ஜீரகம் இது ரெண்டுத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம். அது ஆறதுக்கு தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா சோம்பு போட்டு, சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா நறுக்கிய பூண்டை தொடர்ந்து வெங்காயம் இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு அதுக்குள்ள நம்ம அரைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண விஷயங்கள் அது ஆறிட்டு இருக்கும். ஸோ நம்ம போட்ட மிளகும் ஜீரகத்தையும் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கணும். பவுடர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கடாயில் வெங்காயமும் ஓரளவுக்கு நமக்கு வதங்கியிருக்கும் அப்படிங்கிறதுனால பச்சை மிளகாய் தேவையான அளவு, காஞ்ச மிளகாய் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா அதையும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுத போட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் குக் பண்ண விட்டுறணும். ஸோ இந்த டைம்ல என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு சிக்கன் ரெடி ஆயிருக்கும். சிக்கனை எடுத்து தனியா வச்சுட்டு சிக்கனை ஆற வச்சு அது கூட வந்து மிளகாய் தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுட்டு நல்லா ஃபைனா பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸோ அது என்ன அப்படின்னா, எடுத்து நம்ம குக் பண்ணும்போது அது எந்த கன்சிஸ்டன்சில எடுத்தோம், அது எந்த கன்சிஸ்டன்சில வந்திருக்கு அப்படி பாருங்க, அந்த அளவுக்கு அதை அரைச்சிக்கணும். இந்த சிக்கனை ஆட் பண்றோம். சிக்கனை ஆட் பண்ணிட்டு நல்லா குக் பண்ணணும். எந்த அளவுக்கு அப்படின்னா, அதுவே ட்ரை ஆகி வரணும். ஸோ ட்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட முடிய போகுதுங்கிறப்பதான் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்தோம்ல இந்த ஜீரகம் அண்ட் மிளகு பவுடர் அது ரெண்டுத்தையும் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு ஒரு 2 minutes கூட இல்லை, ஒரு நிமிஷம் அந்த சூட்ல வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கார்னிஷ் பண்றதுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே கப்ல டிஸ்பிளே பண்ணிட்டோம். ஸோ இப்படிதான் நாங்க செஞ்சிருக்கோம். இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் சூடா தான் இருக்கு, இருந்தாலும் டேஸ்ட் பண்ணிடுவோம். நான் சொல்ல மாதிரி ஒவ்வொரு ரவுண்டா அந்த டேக்கா இருக்கா, அது சாப்பிடும்போது ஒரு கிரன்ச்சி ஃபீல். அதுக்குள்ள வந்து ஒரு நம்ம போட்டு அரைச்ச அந்த மிளகாத்தூளோட அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கே, அதான் உங்களுக்கு கேட்சியா இருக்குது. இப்போ தான் பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு இந்த ரெசிபி. சூப்பரான ஒரு ரெசிபிங்க, அருமையா இருக்கு. ஸோ இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதை சிக்கன்ல தான் செஞ்சோம் அப்படின்னு சாப்பிடும்போது அதை பைட் பண்ணிட்டு அந்த சிக்கனோட ஃப்ளேவர் வரும்போது தான் தெரியுது. அப்படியே எடுத்துட்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜா இல்லை எதில் பண்ணியிருக்கோம். ஏன்னா பொடி மாஸ் மாதிரி இருக்கும்னு நான் நினச்சேன். பட் இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா அது பொடி மாஸ் மாதிரி இல்லை, அது வேற ஒரு ஃபீலாக இருக்குது. எனக்கு இதோட லுக், டேஸ்ட் இது எல்லாமே பிடிச்சிருக்கு. செய்கிற விதமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வேற என்ன சொல்ல போகிறேன், உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.